வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பைக்ஸான இந்த பஜாஜ் பிளாட்டினா 110க்கும் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்குமான ஒரு கம்பேரிசன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நிச்சயமாகவே இந்த வீடியோட எண்டில் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபிளான வெஹிக்கிள்ன்றதை நீங்கள் நிச்சயமாக கெஸ் பண்ணுவீங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கும். அது இல்லாமல் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன இந்த கிளட் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில். நிச்சயமாகவே நீங்கள் ரோட்டுக்கு போனீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லை ஒரு 6-7 பார்க்காம உங்களால் வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஹெவி சேல்ஸ் ரேஷியோ கெயின் பண்ண ஒரு வெஹிக்கிள், எப்போதுமே சேல்ஸில் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். சேல்ஸ் விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் அடிச்சுக்க வேற எந்த வெஹிக்கிளுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஹெவி சேல்ஸ் ரேஷியோ அப்படின்னா தெரிஞ்சுக்க இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க மக்களுடைய மனசை கவர்ந்துருக்குன்றத. சரி, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா பொறுத்த அளவுக்கு அதுவுமே ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் டிசைன் டோனில் தான் கொடுத்துருப்பாங்க. டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரு செக்மெண்ட்டில் இருக்காங்க. நம்ம ஸ்ப்ளெண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்கொயர்டு ஷேப் ஒரு கம்யூட்டராக இருக்கும். உங்களுக்கு பஜாஜ் பிளாட்டினா ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு லீனியர் கம்யூட்டராக இருக்கும். இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைனில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோடைய டிசைன் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போயிடுவீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்ஜெட்டோட பிளாட்டினா 110 பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு கீர் போஷன் இண்டிகேட்டர், கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்பீடோ மீட்டர், டைம்ன்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் லெவலான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டினாலும் அந்த வெஹிக்கிளுக்கு அது போதுன்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் இட்ஸ் குட். அதுக்கடுத்து உங்களுக்கு லைட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜ் பிளாட்டினாலன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் லைட் தான் வருது. ஜஸ்ட் ஒரு எல்இடி டிஆர்எல் மட்டும் வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் ஹாலஜன் மட்டும் தான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் சைட் போகிறோம்னு வச்சிங்கன்னா இதில் நீங்கள் நார்மல் மாடல் போகிறீங்கப்போ ஜீரோ ஃபீச்சர்ஸ், எந்த வித ஃபீச்சரும் கிடையாது. உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். லைட்டிங் போகிறது அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் லைட் செட்டப் தான். பட் ஆனால் இதிலே எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்டெக் ஆப்ஷன் போகிறீங்களப்போ மேபி ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதெல்லாம் உங்களுக்கு லைட்டிங் மாதிரி விஷயங்கள் போகிறது அளவுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடி கொடுப்பாங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ஸ்லைட்லி எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸ்டெக் ஆப்ஷனும் உங்களுடைய மைண்டில் ஒரு கன்சிடரேஷன் இருந்தால். பட் நார்மல் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பஜாஜ் பிளாட்டினால் தான் எனக்கு பொறுத்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த ஒரு இடத்துல டெஃபினெட்லி நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரைடிங் கம்ஃபர்ட் வைஸும் சரி, வண்டியோட அந்த ஒரு சீட்டிங்கோட குஷனிங் குவாலிட்டி வைஸும் சரி, ரெண்டுத்துலையுமே நம்ம பஜாஜ் பிளாட்டினா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் பின்னாடி ஒரு ட்வின் கேக்ஸ் டைப் அந்த ஒரு ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது செம ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். பட் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கூட ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். பின்னாடி ஸ்லைட்லி ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும். அப்படின்றப்ப நிச்சயமாக என்ன போகிறது அளவுக்கு சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் குவாலிட்டின்னு வந்துட்டாலே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்கனாமிக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். அப்படின்றப்ப நீங்கள் ரைடிங் கம்ஃபர்ட்டு, கொஞ்சம் பேக் பெயின், அது மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு வெஹிக்கிள் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 உங்களுக்கான ஒரு பெஸ்டஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்குது. சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளோட என்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டரில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.91 bhp ஹவர்ஸும் 8.05 Nm ஆஃப் டார்க் பெட்ஸ். டாப் ஸ்பீடு ஒரு 87 km/h முடிச்சு முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அந்த ஒரு லோ எண்ட் டார்க்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில், அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டர் மைலேஜ் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்றப்போ மைலேஜ் சூப்பராக இருக்குது.
இருக்குது. பவர் விஷயத்தில் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சிட்டி கமிட்மெண்ட் ரேஞ்சுக்கு போதுமான ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னே வச்சுக்கலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 பற்றி சொல்லலாம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc இன்ஜின். ஆமாங்க, அங்கே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100cc தான். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு 110cc கொடுத்துருக்காங்க. ஒரு 10cc கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு இதுவும் சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்ட்ரோக் தான், 2 வால் தான், ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. பட் நான் அந்த இடத்துல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிலாக்ஸாக நீங்கள் வண்டியை க்ரூஸ் பண்ணலான்னு வச்சுங்களேன். க்ரூசிங் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு அந்த அளவுக்குலாம் ரெக்கமெண்டட் கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ஹை ஸ்பீடை இன்னும் நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணலாம் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110ல. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp ஆஃப் பவர், 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பொறுத்தளவுக்கு இவருமே சேம் அந்த ஒரு சிட்டி கமிட்மெண்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. பட் பவர் விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரை விட நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110 ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பஜாஜ் பிளாட்டினா 110ஓட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90 km/h ரீச் பண்ணின்னு வராங்க. அப்படின்றப்போ பவர் இட்ஸ் ரியலி ஸோ குட்னே சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வைக்கிற மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார் லிட்டருக்கு உங்களுக்கு 70 kmp வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 70 kmp என்ன பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அப்படின்றப்போ மைலேஜ் விஷயத்தில் ரியலி நம்ம பஜாஜ் பிளாட்டினா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. ஓரளவு இன்ஜினில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றியும் பேசணும். அதுதான் அந்த இன்ஜினுடைய அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிஃபைன்மெண்ட்டு. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, அது இல்லாமல் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி. அந்த ஒரு வெஹிக்கிள் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வெஹிக்கிளோடைய ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக அவைலபிலிட்டி கிடச்சிடும். அந்த வெஹிக்கிள் அவ்வளோ சீக்கிரத்தில் வேலையே வைக்காது சொல்லப்போனால். பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஸ்லைட்லி கம்மி. அப்படின்றப்ப நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு வரும்போது நம்ம ஹீரோவோட நம்ம பஜாஜ் பிளாட்டினாவுக்கு கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சிங்க. மற்றபடி இன்ஜினில் அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வெஹிக்கிளோட மைலேஜ் மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110 தான் பெஸ்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் அண்ட் டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் விஷயத்துலையும் நம்ம பஜாஜ் பிளாட்டினாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹீரோட ஸ்ப்ளெண்டர்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ட்ரம் பிரேக் மாடல் மட்டும்தான். இந்த எக்ஸ்டெக்லேயே இந்த எக்ஸ்டெக் 2.2 டிஸ்க்னு ஒரு வேரியன்ட் எடுத்துருக்காங்க. அதில் தான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வெறும் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கம்பைன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு மாடலில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ஒரு 130mm ட்ரம் பிரேக் செட்டப்பு ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகே, அந்த ஒரு ரேஞ்சுக்கு போதுன்னு வச்சுக்கலாம். பட் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110ல நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கிறப்ப இதுலேயும் பேசிக்கான அந்த ஒரு 130mm ட்ரம்மும் பின்னாடி வந்து 110mm ட்ரம்மு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எனஃப். ஒரு நல்ல பிரேக்கிங் பைட் இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு இதுவாக தெரியாது. பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110லேயே உங்களுக்கு டாப் மாடல் ஏபிஎஸ் மாடல் இருக்குது. இந்த ஒரு மாடல் வரீங்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 240mm டிஸ்க் ப்ளஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் வேறு யாருமே ஆஃபர் பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த வெஹிக்கிளோடைய சேஃப்டின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் கண்ணை முட்டி எடுக்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டரை விட நம்ம பஜாஜ் பிளாட்டினா டபுள் த டைம்ஸ் பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னு பார்த்தா நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110ஓட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 123 kgங்க. ஸ்லைட்லி கொஞ்சம் அதிக வெயிட்டாக தான் தோணும். பட் ஆனால் ஓட்டும் போது அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகாது. உங்களுக்கு ஸ்லைட் வெயிட்டான ஒரு வெஹிக்கிளாகவே ஃபீல் ஆகும். பட் நான் சீட் ஹைட் வந்து ஒரு 800 தான், 807mm கிட்ட வரைக்கும் வருது. இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையரான ஒரு சீட் ஹைட். நீங்கள் ரொம்ப ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப மேபி கொஞ்சம் இந்த வெஹிக்கிள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் போகிறதாலுக்கு 200mm நல்ல ஒரு தாராளமான கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் ஆஃப் ரோடே பண்ணாலும் எதுவும் ஆகாது. பட் ஆஃப் ரோட்லாம் இந்த வெஹிக்கிள் கேப்பபிள் கிடையாது. பட் பண்ணலாம், லைட்டாக பண்ணலாம், ரொம்பலாம் போயிடக்கூடாது, வெஹிக்கிள் மாட்டிக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 112 kg தான். இன்னுமே நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட் பொறுத்தளவு 785mm தான் வருதுன்றப்ப சீட் ஹைட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சசிபிளான ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்குன்றப்ப நிச்சயமாக நம்ம ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் சைடு வரலாம். அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm. இட்ஸ் எனஃப். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் ரோடுக்கு இந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது ஒரு எனஃபான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்.
வெஹிக்கிள்ஸ்னே சொல்லலாம். அப்படின்றப்ப டைமென்ஷன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குங்க. ஏன்னா வெயிட்டும் கம்மி, சீட் ஹெல்ப்பும் கம்மின்றப்ப ஹேண்டலிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நம்ம ஹீரோ வந்து நம்ம பிளாட்டினாவை கம்பேர் பண்ணும்போது. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இப்போ நம்ம இன்னும் ப்ரைஸிங் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ப்ரைஸிங் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும், அந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகுன்ற மாதிரி பார்த்துருவோம். ஆமாங்க, நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நார்மல் நான் பிரேசிக், அந்த நார்மலோடைய பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா 92,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாடல் சொல்கிறேன் 97,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ஒரு ஃபேரபிளான ஒரு ப்ரைஸிங் அந்த வெஹிக்கிளுக்கு ஒர்த்து. இதிலே உங்களுக்கு எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த எக்ஸ்டெக் மாடலில் பேசிக் மாடல் பார்த்தோன்னா உங்களுக்கு 98,000 ஸ்டார்டிங். இந்த 98,000 உங்களுக்கு எல்இடி லைட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு கொடுப்பாங்க. பட் அது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல, பட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்க. அப்படியே நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்போ 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. இதோடைய ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கு தான். பட் டிஸ்க் பிரேக்கு ஸ்ப்ளெண்டர்லேயே உங்களுக்கு வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு எல்இடி லைட்டு வேணுன்றப்ப நீங்கள் கொடுக்கலாம். அந்த வெஹிக்கிளுக்கு ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சிம்பிளாக பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 99,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் ரிலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது நம்ம பஜாஜ் பிளாட்டினா வந்துட்டு. ஓவரலாக எனக்கு கம்மி ப்ரைஸிங்கில் எனக்கு நல்ல சேஃப்டியோட, அது இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டோட எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும். பட் எனக்கு சீட் ஹைட்லாம் பிரச்சனை இல்லை, நானும் கொஞ்சம் டாலராக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயம் இந்த பஜாஜ் பிளாட்டினா வந்துட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு சீட் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அட் த சேம் டைமில் அது வந்து கொஞ்சம் ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் நல்ல ஒரு அவுட்டர்லேயோ ரூரல் சைடில் இருக்கிறேன். அது மாதிரி இடத்துல வந்து எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டி, சர்வீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் அந்த ரீவேல்யூ அதை மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து எடுக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் கொஞ்சம் எட்ஜ் எடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா பஜாஜ் பிளாட்டினாவோட நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட அந்த ஒரு ரீசெல்லிங் வேல்யூன்றது நல்லாவே அதிகமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ட்ரை பண்ணலாம். பட் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக எனக்கு ஃபீல் ஆனது சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன், யாரும் தப்பாலாம் எடுத்துக்கிறதில்ல. நம்ம பஜாஜோட பிளாட்டினா வந்துட்டு தான் நான் இன்ஜின்லேயும் சரி, அந்த ஒரு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்லேயும் சரி, உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ப்ரைஸிங், பிரேக்கிங், இதை மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம ஸ்ப்ளெண்டரை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் வந்துருக்குன்றதுனால தான் அது நம்மளுடைய கம்பேரிசன் ரிவ்யூவோட ஒரு வின்னராகவே இப்போதைக்கு இருக்குது. சரி, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.